Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths inverse trigonometric functionsல exercise 4.1ல second sum பாப்போம். இந்த வீடியோல find the period and amplitude of மூணு subdivision கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு subdivision பாப்போம். இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to sin 7x ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா அப்படியே அப்ளை பண்ணிடலாம். period first கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மட்ல இருக்கா அப்படின்றதை பார்த்துக்கோங்க. y is equal to a sin alpha x. So இதோட தான் நம்ம கம்பேர் பண்ணி போட போறோம். அப்போ இப்போ பீரியட் னு கேட்டாங்கன்னா period is equal to 2 pi by modulus of alpha. Amplitude is equal to modulus of a. So இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி நம்ம சம்ஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to sin 7x. இதுல a என்னது? aன்றது வந்து sin alpha x க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட். sin alpha x இருக்கு, முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்ல. அப்போ எதுவும் இல்லனா 1 ன்னு அர்த்தம். அப்போ a is equal to compare with y is equal to a sin alpha x. இப்போ இங்க a is equal to 1, alpha is equal to 7. இப்போ இதை வச்சு period and amplitude போட்டுடலாம். period 2 pi by modulus of alpha. அப்போ 2 pi by alpha is equal to 1 இல்லையா? alpha 7 இங்க. so modulus of alpha னா 7. பாசிட்டிவ்ல தான் வரும் நமக்கு. so நெகட்டிவ் வேல்யூ இங்க இல்ல, அது போட்டுருவோம். அடுத்தது amplitude. amplitude is equal to modulus of a. a என்ன இருக்கீங்க? 1. so அப்போ 1. modulus of 1. that is equal to 1 தான் வரும். so amplitude is equal to 1. அடுத்தது second subdivision பார்க்கலாம். y is equal to minus sin 1 by 3x. so இதுலயும் first நம்ம a கண்டுபிடிச்சுக்கலாம். a is equal to minus 1, alpha is equal to 1 by 3. so period is equal to 2 pi by modulus of alpha. so அப்போ 2 pi by 1 by 3. 1 by 3 னா இது மேலே போயிடும், 3 மேலே போயிடுச்சுன்னா 6 pi ன்னு வரும். so period is equal to 6 pi. amplitude is equal to modulus of a. modulus of a னா minus 1. so அப்போ minus modulus இருக்கும்போது minus இருந்தாலும் plus value தான் நம்ம எடுப்போம். அப்போ 1 ன்னு வரும். so amplitude is equal to 1. third subdivision பார்ப்போம். y is equal to 4 sin minus 2x. இப்போ இதுல a is equal to 4 and alpha is equal to minus 2. இப்போ period 2 pi by modulus of alpha. 2 pi by minus 2. modulus of minus 2 போட்டோம்னா 2 தான் வரும். அப்போ 2 pi by 2. so 2 cancel ஆயிடுச்சுன்னா pi தான் வரும் ஆன்சர். So period pi
period pi. Amplitude பார்ப்போம். Amplitude is equal to modulus of A இல்லையா? Modulus of A என்பது 4. Modulus of 4. That is equal to 4. So amplitude is equal to 4. So இந்த sum ஈஸியா முடிச்சிடலாம். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுனா இந்த sum ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.